இவ்வளோ பெரிய ஆளுமை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவ்வளோ பெரிய லெவலில் இருக்கிறவர், அவ்வளோ மக்களுடைய செல்வாக்க சம்பாதிச்சிருக்கிறாரு. அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு இடம் இருக்கு அங்கே. அப்படி இருக்கிறவர் அப்படி ஒரு சூழ்நிலை எப்படி போய் மாட்டினார் தனியாக, எந்த வித பாதுகாப்பும் இல்லாமல்? இல்லை கூட இருந்தவங்க அன்னைக்கே அவர் தனியாக போனார்? இப்படி ஒரு கொஸ்டின் வருதுல்ல. எனக்கும் அதில் நிறைய சந்தேகங்கள் இருக்கு. ஏன்னா மிகப்பெரிய ஒரு ஆளுமை, எந்த நேரமும் ஒரு மிகப்பெரிய ஒரு படைபலத்தோட இருக்கிற ஒரு நபர். நீங்கள் ஆம்ஸ்ட்ராங் அந்த தெருவுக்குள்ள நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரு வீடு, இந்த இப்போ நம்ம இந்த சைட்லேருந்து வரதா இருந்தால் வலதுபுறம் கட்டிட்டு இருக்கிறாங்க, இந்த சைட்லேருந்து நம்ம போகிறதாக இருந்தால் இடதுபுறம் வந்து வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவுக்கு தான் உள்ள ரோடு, ரொம்ப பெரிய அகலமான ரோடெல்லாம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, சென்னையில் வந்து நம்ம தெருவுக்குள்ள போகிறதா தான் எவ்வளோ இருக்கு, அந்த மாதிரி ரோடு தான். அதே மாதிரி அந்த சைடு பார்க்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அண்ணனுடைய புத்தவிதா அந்த ஆஃபீஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. எனி டைமே அங்கே ஒரு 10-20 பேர் இருப்பாங்க. அதுமாதிரி அண்ணன் கூடயும் எனி டைமே ஒரு 10-20 பேர் இருக்க தான் செய்வாங்க. ஆனால் அன்னைக்கு அந்த நேரத்தில் அண்ணனோட இருந்தது ஒரு சில பேர் மட்டும் தான். அப்போ மற்றவங்களாம் எங்கே போனாங்க? இது வந்து எதர்ச்சியாக நடந்ததா? ஏன்னா நம்ம எல்லா கோணத்துலையுமே நம்ம அதை பார்க்கும் பொழுது எனக்கு அந்த சந்தேகம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா ஒரு வீடியோ வருது, அண்ணன் மட்டும் இங்கே தனியாக நடந்து வர வீடியோ. அப்போ வந்து ஏன் அந்த அங்கே உள்ளவங்க யாருமே ஏன் வரல? அந்த வீடியோவில் அவர் தனியாக தான் நடந்து வர்றாரு. சரி, ஓகே, தனியாக தான் நடந்து வராங்க, இந்த இடத்துல நிற்கிறாங்க. ஆனால் வந்து அவர் வந்து பர்டிகுலராக வந்து இத்தனை நாள், அதாவது டெய்லி அந்த இடத்துல போய் வீடு கட்டுமானம் நடந்துட்டு இருக்கு, டெய்லி அங்கே போகிறாரா அப்படின்னு நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு சர்க்கிளில் வட்டாரத்தில் நான் கேட்கும் பொழுது அண்ணன் வந்து வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி தான் போவாங்க அப்படின்னு. இல்லை, இப்போ என்னுடைய பர்சனல் கேள்வியா இது எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, நான் ஓப்பனாக இப்படி ஃப்ராங்காகவே நான் கேட்குறேன். எனக்குள்ள சந்தேகம் என்ன அப்படின்னா, அண்ணனுடைய வாகனத்தை ஓட்டின டிரைவரை விசாரிச்சாங்களா? இந்த காவல்துறையை வந்து நேர்மையா விசாரிச்சாங்க அப்படின்னா அன்னைக்கு அண்ணனுடைய வாகனத்தை வாகனம் ஓட்டிய யாரு, அந்த வாகனத்தை ஓட்டினவர் யாரு, அவரு வந்து இந்த ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அவர் எங்க இருந்தாரு? அண்ணனோட கூட இருந்தது மட்டும் ஒரு 2-3 பேர் மட்டும் தான் இருந்திருக்கிறாங்க. அப்போ வந்து ஏன் வந்து இது வந்து அந்த வீடியோ ஃபுட்டேஜ் மட்டும் தான் வருது. நான் அந்த இடத்துக்கு போயிருக்கிறேன், ஒரு பெரிய கேமரா ஒன்று இருக்குது, அந்த ஃபுட்டேஜ் வரல. சரி, ஒருவேளை கூட இப்படி கூட இருக்கலாம். ரொம்ப நம்ம அந்த இஷ்யூவை பெருசாக்குனா கலவரங்கள் பெருசாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா காவல்துறைக்குன்னு ஒரு சீக்ரெட் வேணும். நாளைக்கு வந்து இப்போ இந்த வழக்கில் கைதாக இருக்கிறவங்க இதெல்லாம் உடைக்கக்கூடிய லூப் பாயிண்ட்டை வந்து காவல்துறை கொடுக்கக்கூடாது, ஏன்னா மிகப்பெரிய ஒரு ஆளுமையான தலைவர் அப்படின்னு கூட நினைச்சு இந்த வீடியோவை வெளிவிடாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு உண்டான அதில் கேள்விகள் என்ன அப்படின்னா, அவர் ஏன் தனியாக வரணும்? அவருக்கு கூட இருந்தவங்க எங்கே போனாங்க? அன்னைக்கு வந்து அண்ணன்ட்ட ப்ராப்பர் கன்னு இல்லை, அண்ணன் கொண்டு வரலங்கிற தகவல் எப்படி வந்து வெளியே வருது? அப்போ அந்த வண்டியை ஓட்டுனவர் யாரு, அந்த டிரைவர் யாரு, அந்த டிரைவரை இவங்க காவல்துறை விசாரிச்சாங்களா இல்லையா?